நம்ம எல்லார் வீட்லேயுமே இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜில் எந்த பொருளை வைக்கலாம், எந்த பொருளை வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வரைமுறையே இல்லாம நம்ம பாட்டுக்கு உயிரோட இருக்கிற நம்மளை தவிர மற்ற எல்லாத்தையுமே தூக்கி அதுக்குள்ளார வச்சுட்டு இருக்கோம். சாப்பிட்ற பொருள்ல இருந்து போட்டுக்கிற மருந்துல இருந்து எல்லாத்தையுமே அதுக்குள்ளார வைக்கிறோம். இந்த ஃப்ரிட்ஜை 1916 வருஷம் ஆல்ஃபிரட் மெல்லோஸ் அப்படிங்கிறவரு இன்வென்ட் பண்ணாரு. இவர் மட்டும் வந்து உங்க வீட்டு ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து பார்த்தாரு அப்படின்னா ஏன் இதை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு தலையிலே அடிச்சுப்பாரு. அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரிட்ஜை முதல்ல மெடிசினல் பர்பஸ்க்காக தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எஸ், நம்ம உபயோகப்படுத்துகிற மருந்து பொருட்கள் கெடாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃப்ரிட்ஜை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி வீட்டு உபயோக பொருளாக மாற்றி வீட்டில் நம்ம உபயோகப்படுத்துகிற உணவுப் பொருட்கள்லாம் கெடாமல் இருக்கிறதுக்காகவும் பயன்படுத்தினாங்க. சமைக்காத மாமிச பொருட்கள், சமைக்காத காய்கறிகள், இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவும் சீக்கிரத்தில் அழுகி போகாமல் இருக்கிறதுக்காகவும் ஃப்ரிட்ஜை வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனால் நாளடைவில் நாம் சமைத்த உணவு, சமைக்க போகிறதுக்காக கட் பண்ணி வச்ச உணவு, இது எல்லாத்தையுமே அதுக்குள்ளார வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் உண்மையிலேயே சுத்தமாக ஆரோக்கியமற்றது அப்படின்னு தெரிஞ்சும் கூட பல பேர் இந்த பழக்கத்தை கைவிட மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள நம்ம எதை வைக்கலாம், எதை வைக்க வேண்டாம் அப்படின்னு பார்க்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி மாமிசங்கள், இந்த மாமிசங்களை வைக்கலாம், ஆனா அதுக்கு சில வரைமுறைகள் இருக்கு. சில பேர் வீட்டில் மீனோ இல்லைன்னா மீட்டோ இது ரெண்டையும் வாங்கினாங்க அப்படின்னா டீப் ஃப்ரீசர்ல வைக்காம சாதாரண ஃப்ரிட்ஜில் சில பேர் வைப்பாங்க. அப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அதுல டெவலப் ஆகிற பாக்டீரியா சராசரியா வர இந்த குளிர்நிலைக்கு அழியாம அது இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அதனாலதான் நீங்க மற்ற இடங்கள்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாமிசங்களை வைக்கிற ஃப்ரீசர் பாத்தீங்கன்னா மனுஷங்களால இருக்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப டெம்பரேச்சர் ரொம்ப 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 மைனஸ்ல வைப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சாதாரணமா வீட்டு உபயோகத்துக்காக வச்சிருக்கிற ஃப்ரிட்ஜில் மாமிசத்தை அதுவும் சாதா ஃப்ரிட்ஜ்குள்ளார வச்சுங்க அப்படின்னா அதை சாப்பிடவே கூடாது. அது விஷத்துக்கு ஈக்குவல். முடிஞ்சா ஒரு நாளைக்கு இல்ல மேக்சிமம் 2 நாளைக்கு டீப் ஃப்ரீசர்ல அந்த மாமிசத்தை வைக்கலாம். ஆனா 2 நாள்ல சமைச்சு சாப்பிடணும். அடுத்தது காய்கறிகளை வைக்கலாம். ஆனா அதுலயும் ஒரு சில காய்கறிகளை வைக்கலாம், ஒரு சில காய்கறிகளை வைக்க கூடாது அப்படிங்கிற வரைமுறை இருக்கு. கிழங்கு வகைகளான பொட்டேட்டோ, கருணைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்ல இருக்கிற காய்கறிகள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு ஏத்தது கிடையாது. அதை நீங்க வெளியில வைக்கலாம். இன்னும் சில அதிபுத்திசாலிகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனியன்ஸ் எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. வெங்காயத்தை யாராச்சும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்களா? காத்தோட்டமா வெளியில விட்டீங்க அப்படின்னாலே 2 வாரத்துக்கு கெடாம இருக்கும். நீங்க பாட்டுக்கு அதை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளார ஈரம் டெவலப் ஆகி உள்ளுக்குள்ளேயே அழுகி போயிடும். வெளியில ஃப்ரெஷ்ஷா தெரிஞ்சாலும் கட் பண்ணும்போது உள்ள அழுகி போயிடும். இப்ப வெங்காயம் விற்கிற விலைக்கு இதை நீங்க கொண்டு போய் பாதுகாக்கிறேன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிங்க அப்படின்னா முதலுக்கே மோசமாயிடும். அடுத்தது டெய்ரி ப்ராடக்ட்ஸ். டெய்ரி ப்ராடக்ட்ஸ்ல நீங்க பால், சீஸு, பட்டர் இதெல்லாம் வைக்கலாம். ஆனால் வைக்கக்கூடாதது என்ன அப்படின்னா நெய், பிரெட்டு, கேக்கு, இது எல்லாத்தையும் ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னா நெய் சாதாரண டெம்பரேச்சர், அதாவது ரூம் டெம்பரேச்சர்லேயே நல்லா இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். பிரெட்டு, கேக்கு இந்த மாதிரியான உணவுப் பொருள் பார்த்தீங்க அப்படின்னா அதோட நேச்சரே வந்து சாஃப்டாக இருக்கிறது. அதை கொண்டு போய் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ரொம்ப இறுகி போய் ஹார்ட் ஆகிடும். சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது, அதனோட டேஸ்ட்டும் மொத்தமாக மாறி போயிடும். அதனால இது எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கக்கூடாது. அடுத்தது இன்னும் சில பேர் சமைத்த உணவுகளை வைப்பாங்க. சமைத்த உணவுகள் அப்படின்னு பார்க்க போனா காரக்குழம்போ இல்லைன்னா லெமன் ரைஸ் மிக்ஸ், ஊறுகாய், இது எல்லாத்தையும் நீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். ஆனா சில பேர் சமைத்த சாப்பாடு, சாம்பார், இது எல்லாத்தையும் கொண்டு போய் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைப்பாங்க. அதை நீங்க மறுநாள் எடுத்து சூடு பண்ணும்போது அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் மொத்தமும் போய் வெறும் சக்கையை தான் நீங்க சூடு பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதுலயும் முக்கியமா சாதத்தெல்லாம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு நீங்க ஆவி காட்டி சாப்பிட்றதுக்கு ஏற்றதே கிடையாது. அடுத்தது பழங்கள். இந்த பழங்கள் நீங்க எந்த மாதிரியான பழங்களை வேணாலும் உள்ள வைக்கலாம், ஆனா சிட்ரஸ் பழங்களை வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. எஸ், ஆரஞ்சு மாதிரியான பழங்களை நீங்க தோல் உரிக்காம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிடும்போது அதுல உள்ள மொத்த சிட்ரிக் தன்மையும் போயிடும். அதே மாதிரியே பழங்கள், நார்மலான பழங்களை கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிற பழக்கத்தை அவாய்ட் பண்ணணும். சில பேர் காய்கறிகளை கூட முன்னாலே அரிஞ்சு கட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு மறுநாள் வந்துட்டு அப்படியே எடுத்து செய்யலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அது ப்ராசஸ்ட் ஃபுட்டுக்கு ஈக்குவலானது. அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது.